எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமூக வலைத்தளத்தில் ஒரு செய்தி ரொம்ப பரவலாக வைரலாகி வந்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, விஜய் தொலைக்காட்சி நிறுவனம் கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சி நிறுவனம் கைப்பற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியுடைய ஸ்டார் தொகுப்பாளர்களான நீயானா கோபிநாத் மற்றும் பிரியங்கா இவங்க 2 பேருமே விஜய் டிவியை விட்டு நீக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வெளிவந்துச்சு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கோபிநாத் சன் டிவிக்கு போனதாகவும் அங்கே அவரை ஏற்றுக்கல அப்படின்ற செய்தியும் பரவிந்துச்சு. பட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீயானா ஷோ விஜய் டிவியில் இருந்துட்டு வரதான் போகுது. அதே மாதிரி பிரியங்கா எந்த நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து வழங்கினாங்களோ அதே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க தான் போகிறாங்க. ஸோ பிரியங்காவுடைய ஸ்டார்ட் மியூசிக் நிகழ்ச்சி இருக்குல்ல, அதனுடைய 6வது சீசன் தற்போது தொடங்க இருக்கு. இது சம்பந்தமாக நிறைய ப்ரோமோ வீடியோக்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. ஸோ விஜய் டிவியில் தான் பிரியங்கா இருக்காங்க அப்படின்றது தெளிவாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி கலர்ஸ் தமிழ் டிவி கிட்ட போக போகுது அப்படின்றது என்னவோ உண்மைதான். ஆனால் விஜய் தொலைக்காட்சி நிறுவனம் இந்த அளவுக்கு வளர்ந்த கோபிநாத் மற்றும் பிரியங்காவை விட்டால் கண்டிப்பாக அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தை இழுத்து மூட வேண்டியதுதான். ஸோ இந்த காரணத்துக்காகவே கண்டிப்பாக அவங்க 2 பேரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஸ்டார்ட் மியூசிக் நிகழ்ச்சியை இவங்க தொகுப்பாளராக வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப சந்தோஷத்தோட பிரியங்கா அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நான் இங்கே தான் இருப்பேன், விஜய் டிவியை விட்டு போக மாட்டேன் அப்படின்றத தெளிவாக அவங்களுடைய ஹேட்டர்ஸ்க்கு தெரியப்படுத்திருக்காங்க நம்மளுடைய பிரியங்கா. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை எப்படி கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்.